சென்னை தியாகராய நகரில் மத்திய பட்ஜெட் குறித்து பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். Revenue. At the same time, I can see the sense of relief when the budget did not come with one additional paisa being demanded from the taxpayers. So that's where it is a Maha Bhayankar Dharma Sankat. Total Dharma Sankadam. Will GST be the answer for that? It can be, but even to get it onto GST, there needs to be a thorough discussion in the GST Council. And concerned by all the states. Yes, because the provision has already been made in the GST Act. There is no need for me to go and do any amendments in the Parliament. But once they agree, then if they agree on a rate, yes, all over the country there can be one fuel price rather than Chennai is more expensive than Delhi, Delhi is more expensive than Mumbai, things like that. I'm just saying it. I don't know exactly what rate prevails, but that anomaly can be addressed if it is in GST. And there can be just one tax which can be then shared by both center and state, rather than having it like said, states have their own, center has their own. Thank you. Though there were not much for the individual taxpayers in the budget, there is a feeling that because of this terrible time of 8 to 10 months of non-employment and the daily, of course not the daily workers, the middle class, they were very badly hit. Many of them lost their jobs and a lot of them had salary cuts also, though they were working from home and all those things. Perhaps something could have been given more as a token of appreciation for the middle class for having faced this brunt of this problem of cash crunch. Anything to say for that? Another Dharma Sankadam question. It's all not my questions, madam. No. Middle class யாரா ஒருத்தர் டிஃபைன் பண்ணுங்க எனக்கு. எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கா மிடில் கிளாஸ்? நானும் ஒருத்தி தான், நீங்களும் ஒருத்தர் தான், அவரும் ஒருத்தர் தான், அவரும் ஒருத்தர் தான். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். But please define. When money is being given to farmers directly into their account, our middle class இல்லையா? When I have not imposed 1 paisa tax on anybody else, middle class affect பண்ணலையாது. When 6 வருஷம் வரைக்கும் உங்களுடைய டாக்ஸ் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து பார்க்கலாம், கொஸ்டின் பண்ணலாம், உங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், அதை ஒரேடியாக கட் பண்ணி 3 வருஷத்தை தாண்டி வராத பக்கத்துலன்னு சொல்லிருக்கிறது மிடில் கிளாஸ் இல்லையா? நீங்கள் அஃபோர்டபுள் ஹவுஸ் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அஃபோர்டபுள்னா என்ன? அது மிடில் கிளாஸ் வாங்காத. மிடில் கிளாஸ் என்ன 2 கோடிக்கு வீடு வாங்குறேடா? 45 லட்சத்துக்கு வீடு வாங்குறவா மிடில் கிளாஸ் இல்லையா? we've given them standard deduction add பண்ணிருக்கோம், டாக்ஸ் கன்செஷனும் கொடுத்துருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு போனால் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனும் கொடுக்குறோம். மிடில் கிளாஸ் இல்லையா? பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ பண்ணுறவா மிடில் கிளாஸ் இல்லையா? எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி மூலமாக உன்னுடைய அம்மா கிட்டேருந்து பைசா வாங்காமல், அப்பா கிட்டேருந்து லேண்டை வாங்காமல், பொண்டாட்டிகிட்டேருந்து நகையை வாங்காமல், அடிஷ்னல் செக்யூரிட்டி கொடுக்காம உன் தொழிலை நடத்துக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறோம். அது மிடில் கிளாஸ் இல்லையா? நீ பிஸ்னஸ் ஆல்ரெடி நொடிச்சு போயிருக்கு, நான் என்பிஏ ஆகிட போகிற நிலைமையில் இருக்கேன், அதனால் எனக்கு பேங்க் உங்களுக்கு கன்சிடரேஷன் எமர்ஜென்சி கிரெடிட்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னால், சரி இந்த உனக்கு கடன் வாங்கிக்கோ சபார்டினேட் டெட்டா. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.